விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா இல்லையா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. தனித்து விடப்பட்டார் இல்லை, அதாவது முஸ்தபா இருக்காரு, அவ்வளவுதான். அப்படி இல்லைங்க, செட்டில் ஆகல இன்னும் எதுவுமே. இப்போ பிரேமலதா பெரிய கட்சி பிரேமலதா இன்னும் முடிவு பண்ணல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதே போல தான் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் இன்னும் கூட இப்போ கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லியிருக்காரு, நாங்கள் எந்த மேடைக்கும் போல எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அவர் கொள்கை என்னதுமா கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு. ஸோ பிரேமலதா, கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி, அப்படி இன்னும் சில கட்சிகள் இருக்குது. மேஜராக நான் சொல்கிறது காங்கிரஸ் அண்ட் விசிகா. விசிகாவுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி வந்து அவங்க பழையபடி ஆறெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த கூட்டணியிலேயே ஒரு பலமான கட்சினா கம்யூனிஸ்டுகளை விட அவங்க நிச்சயமாக விசிகா தான். ஃபீல்டு லெவலில் இருக்காங்க ஆளுங்க. அப்போ அவங்களுக்கு வெறும் 6 கொடுத்து போன முறை ஒரு நிர்பந்தம், பிஜேபி வந்துடுது, அது வந்துடுதுன்னாங்க. தொடர்ந்து இந்த நிர்பந்தத்தை பண்ணிவிட்டு நாங்கள் 175 சீட்டு ஜெயிக்கணும், நிற்கணும்னா இந்த வாட்டி அது நடக்காது திமுகவுக்கு. அதில் பெரிய சிக்கல் வரப்போகுதுங்க.